Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல exercise 2.3ல 6th sum தான் பார்க்க போறோம். What is the time 15 hours before 11 pm அப்படினு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சம்ல 100 hours after 7 pm அப்படினு பார்த்திருப்போம். அதுல நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படினா mod 24 யூஸ் பண்ணிருப்பேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா mod 12 யூஸ் பண்ண போறேன். x mod 12. அண்ட் பிஃபோர் தட் நான் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறது லாஸ்ட் வீடியோக்கு எனக்கு 17 வியூஸ் கிடச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஹோப் அந்த 17 பேத்துக்கும் அந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ 15 கான்கரண்ட் எக்ஸ் மாட் 12 அப்படின்னு இருக்கா. இந்த மாட் 12 அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறது 11 PM, இங்கே கொடுத்துருக்கிறது 15 hours. 15 hours போடுறப்ப நான் இங்கே 24னு போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா 15 விட 24 ரொம்ப பெரிய நம்பர். இதுதான் டிவிடெண்ட், இது டிவைசர். டிவிடெண்ட் தான் எப்போவுமே பெருசாக இருக்கணும், டிவைசர் பெருசாக இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 12 போட்டுக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி 12 hours 11 வந்து அக்கர் ஆகும். 11 PM அக்கர் ஆகுமானா அக்கர் ஆகாது. 11 வந்து வரும், அவ்வளோதான். அது பிஎம்மாக இருக்கலாம், ஏஎம்மாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 15 12 1 12 12 பேலன்ஸ் வந்து 3. இந்த 3 தான் என்னது, ரிமைண்டர். ஸோ அப்போ 15 கான்குரண்ட் 3 மாட் 12. ஓகேவா. இப்போ இந்த 3 அப்படிங்கிறது தான் என்னது, நம்மளுக்கான ரிமைண்டர். ஓகேவா. 3 அப்படிங்கிறது ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன் சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஃபோர் 11 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே போடுறேன். இங்கே வந்து 11 PM அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், 12 hours பிஃபோர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 12 hours பிஃபோர்னால் இங்கே என்னவாயிடும், 11 AM ஆகிடும். கரெக்டாக 12 hours பிஃபோர், அதாவது அந்த 12 நான் முன்னாடி கொண்டு போகிறேன், அதனால் 11 AM ஆகிடும். மறுபடியும் இந்த 3 பேலன்ஸ் இருக்குது, இந்த 3ஐயும் நான் முன்னாடி கொண்டு போகணும். அப்போ மறுபடியும் நான் 3 கொண்டு போனேன்னா 8 AM ஆகிடும். ஓகேவா. அதாவது 11லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணி 8 AM அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். ஆனால் நிறைய பேர் இங்கே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஏஎம்ஐ போட மாட்டேங்கிறீங்க, பிஎம்னு போட்டு வச்சுறீங்க. 24 hours எடுத்தால் தான் அது பிஎம் ஆகும். அதாவது இன்னைக்கு 11 மணிக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பட்டு நேற்று 11 மணிக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது 24 hours பிஃபோர் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், 12 மணி நேரம் தான் எடுக்கிறேன். அப்போ 11 PM இருந்தால் அது என்னவா தான் மாறும், 11 AM தான் மாறும். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணி நேரத்தை சப்ராக்ட் பண்ணுறேன், அப்போ அது 8 AM மாறிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன, எதுக்கு 8 AM தான். மேம் இத்தனை கதைன்னு எழுதி வச்சிருக்கீங்களா, நாங்கள் எதை போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்புறம் 3 கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுதான் ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் எழுதினா போதும். 11 PM மைனஸ் இல்லை, இதையே டயக்ராம் போட்டால் கூட ஓகே தான். 11 PM மைனஸ் 12 hours அப்படிங்கிறப்ப 11 AM ஆயிரும். அதுக்கப்புறம் -3 அப்படிங்கிறப்ப 8 AM ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதை விட சிம்பிளாக இருக்குது மேம் ஸ்கூலில் சொன்னது அப்படின்னா ஓகே, இட் வுட் பி ஸோ ஃபைன் இஃப் யூ ஃபாலோ தெம். பட் ஆனால் கான்செப்டை புரிஞ்சுட்டு போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அதனால சிங்கிள் ஸ்டெப்பில் எழுதுறீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.